பீஃப் சுக்கா செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இது நமக்கு வேக வச்சுட்டு கறி வேக வைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். பீஃப் சுக்கா செய்கிறதுக்கு 4 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி. நம்ம கறி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். சுக்காவுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு அரை சொம்பு இல்லை 1/2 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு 5-6 விசில் விட்டு கறி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வானல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சுக்கா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மொதல் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கறி வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருப்பேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கறி அது போட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் தக்காளி மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வர வரைக்கும் கிண்டி விட்டுறலாம். தண்ணி பத்தலைன்னா இந்த வேக வச்ச கறி தண்ணியை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் சுக்கா நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்ரிஒன் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.